ஈரான் பாகிஸ்தான் கடற்படைகள் கூட்டு இராணுவப் பயிற்சி. செங்கடலில் ஜோக்ராஃபியா சரக்கு கப்பல் தாக்கப்பட்டது. காசாவில் ஆக்கிரமிப்பு டாங்கிகளை குறிவைத்து பாலஸ்தீன போராளிகள் தாக்குதல். இஸ்ரேல் பலஸ்தீன் 2 நாடுகள் உருவானால் இஸ்ரேலை அங்கீகரிப்போம் என்று சவுதி அரேபியா தகவல். என்னங்க, நல்லா இருக்கிறீங்களா? சுட சுட நியூஸ் கேட்கலாம்னு ஆவலோட வந்திருப்பீங்க. வாங்க கேட்டுறலாம். கேக்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க, பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. வாங்க செய்திக்குள்ள போலாம். பொருத்தமான பல கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய துறைமுகங்களை நோக்கிச் சென்று கொண்டிருந்த ஜோக்ராஃபியா என்ற சரக்கு கப்பலை குறிவைத்து ஏமன் கடற்படை படைகள் தாக்குதல் நடவடிக்கையை மேற்கொண்டன. மேலும் தாக்குதல் நேரடியாக இருந்தது. ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களின் மீது தொடர்கின்ற தாக்குதலுக்கு எதிராகவும் ஏமனை பாதுகாப்பதற்கான சட்டபூர்வமான உரிமையை உறுதிப்படுத்தும் விதமாகவும் ஏமன் ஆயுதப்படைகள் அனைத்து விதமான தற்காப்பு மற்றும் தாக்குதல் நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்து வருகின்றன என்று செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இஸ்லாமிய குடியரசின் கூட்டு கடற்படை பயிற்சி 2 நாடுகளின் கடற்படைகளின் ஏவுகணைகள் மற்றும் போர்க்கப்பல்களை நிலைநிறுத்துவதன் மூலம் ஹோர்முஸ் ஜலசந்தி மற்றும் பாரசீக வளைகுடாவில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி 2 நாடுகளின் கடற்படைகளின் அதிகாரிகள் மற்றும் இளம் அதிகாரிகளுக்கு இடையிலான பயிற்சி அனுபவங்களை பரிமாறிக்கொள்ள வழிவகுத்தது என்று குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. காசாவில் ஆக்கிரமிப்பு டாங்கிகளை குறிவைத்து பாலஸ்தீன போராட்டக்காரர்கள் தாக்குதல். அல் கஸ்ஸாம் படைப்பிரிவுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காலாட்படையை மிக அருகாமையில் இருந்து எதிர்கொண்டு தாக்குகின்றனர். மேலும் ஆக்கிரமிப்பு வாகனங்கள் மற்றும் சிப்பாய்களின் கூட்டத்தை மோட்டார் குண்டுகளால் தாக்கி அழிக்கின்ற காட்சிகளை வெளியிட்டுள்ளனர். இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீன் என்று 2 அரசு தீர்வுகள் ஏற்பட்டால் நாங்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்போம் என்று சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. பிராந்திய அமைதி என்பது இஸ்ரேலுக்கான சமாதானத்தையும் உள்ளடக்கியது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் அது பாலஸ்தீனிய அரசு மூலம் பாலஸ்தீனியர்களுக்கு ஏற்படும் சமாதானம் மூலம் மட்டுமே நடக்க முடியும். அதாவது மேற்கு கரையிலுள்ள மஹ்மூத் அப்பாஸின் தலைமையின் கீழ் புதிய பாலஸ்தீனம் இஸ்ரேலிய அரசின் கீழ் ஒரு பொம்மை அரசாக இருக்கலாம் என்னும் பிலிங்கனின் முன் மொழிதலை ஏற்றுக்கொள்கிறோம் என்று தெரிவித்துள்ளது. காசாவுக்குள் மருந்து பொருட்கள் கொண்டு செல்வது தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்பட்டுள்ளது என்று கத்தார் தெரிவித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை இரவு ஒரு அறிக்கையில் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் தோஹா மத்தியஸ்தத்தின் மூலம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே காசாவுக்கு மிகவும் தேவையான மருந்து மற்றும் உதவிக்காக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட முடிந்தது என்று அறிவித்தது. காசாவில் இஸ்ரேலிய கைதிகளுக்கு தேவையான மருந்துகளை வழங்குவதற்கு ஈடாக பொதுமக்களுக்கு மருந்து வழங்குவதும் உதவுவதும் இந்த ஒப்பந்தத்தில் அடங்கும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகமும் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியுள்ளது. காசாவில் உள்ள கைதிகளுக்கு மருந்து நாளை முதல் பரிமாற்றம் செய்யப்படுவதாக கூறியுள்ளது. முற்றுகையிடப்பட்டுள்ள காசா பகுதியில் பல மாதங்களாக நீடித்த போரில் பாலஸ்தீனிய எதிர்ப்பு இயக்கமான ஹமாஸை இஸ்ரேலால் தோற்கடிக்க முடியவில்லை என்பதை எதிர்பாராத திருப்பமாக இஸ்ரேலிய போர் அமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளார். காசா மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில ஹமாஸ் ஆட்சிக்கு மாற்று இல்லை என்று இஸ்ரேலின் போர் அமைச்சர் கிடியோன் சார் இஸ்ரேல் ஊடகங்களிடம் செவ்வாய்க்கிழமை தெரிவித்தார். ஹமாஸ் தோற்கடிக்கப்படவில்லை. காசா பகுதியில் அதன் ஆட்சிக்கு மாற்று இருக்கும் என்று யாராவது நினைத்தால் அது நடக்காது என்று கிடியோன் சார் இஸ்ரேலின் இராணுவ வானொலிக்கு மேற்கோளிட்டுள்ளார். 3 மாதமாக கடுமையான இராணுவ தாக்குதல் நடவடிக்கை இருந்தபோதிலும் காசாவின் அனைத்து பகுதிகளிலும் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு ஹமாஸ் எதிர்ப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் இந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது.